எந்த மந்திரத்துக்கு வந்தீங்க? நான் கூப்பிட்றாங்க. என்ன எத்தனாவது மந்திரத்துக்கு வந்திருக்கிறீங்க? 2-3 நாள் லீவுங்கிறதுனால தான் நீங்கள் வகுப்புனா வாய்ப்பையும் இழக்கிறீங்கன்னு தான் நான் சொன்னேன். 8வது மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க. பூக்களின் மணங்கமழும் சடையில் கங்கை பாம்பு பிறையை சூடியவர் இறைவன். இறைவன் திருவடி பலராலும் போற்றப்படுவது இறைவன் மழுப்படையை வலக்கையில் ஏந்தியவன். உமைபாகன் சோலைகள் சூழ்ந்த இடைமருதில் எழுந்தருளி உள்ளார். குறிப்புரை: கமல் தரு சடை கொன்றை மனம் வீசும் சடைன்னு அர்த்தம். கடும்புனல்னா விரைந்து செல்லும் கங்கை. கடும்புனல்னா விரைந்து செல்லும் கங்கை. என்ன எழுதுனீங்க? கடும்புனல்னா வேகமாக ஓடும் கங்கைன்னு அர்த்தம். மந்திரத்தை படித்தோம்னா உங்களுக்கு என்னதுக்கெல்லாம் சந்தேகம் வருதுன்னு பார்த்துடலாம். கமல் தரு சடையின் உள்ளால் கடும்புனல் அரவினோடு, அதெல்லாம் சந்தேகம் இல்லை. தவள் தரு மதியம் வைத்து தன்னடி பலரும் ஏத்த மழுவது வலக்கை ஏந்தி மாதொரு பாகமாகி எழில் தரு பொழில்கள் சூழ்ந்த இடைமருது இடங்கொண்டாரே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ பொருள் வேண்டியதில்லை. இறைவன் சடையில் மனம் வீசுகின்ற கொன்றை உடையவர். முதல் செய்தி. அந்த பக்கம் ஒரு பைப்பு இருக்கும். இங்கே பாரு, அதில் நேராக இருக்கும். இப்படி திருப்பினா ஒரு பக்கெட் வச்சு விட்டோன்னா அந்த தண்ணி பக்கெட்டில் விழுந்துடும். கொன்றை மலர் நம்ம பல தடவை எழுதிட்டோம். மன்னர்களுக்கு மாலைகள் மாறிக்கொண்டே இருக்கும். யாருமே எழுதியிருக்கிறோமா? இறைவனுக்கு எப்போதும் ஒரே மாலை. அழகுக்கு அதுதான், அடையாளத்துக்கு அதுதான், போருக்கும் அதுதான். 1. கொன்றை மலர் பிரணவ குறியீடு, ஓம்கார குறியீடுங்க. கொன்றையினுடைய நிறம் மணமெல்லாம் அம்மை. தேன் பேரின்பம். கொன்றை மலர் ஓம் வடிவத்தில் இருக்கும். நிறையா இருக்குது அதில் வகை. புலிநகை கொன்றை, சரக்கொன்றை. சரக்கொன்றைங்கிறது தான் மே ஃப்ளவர்னு சொல்கிறோம். அது எல்லாமே ஏகதேசம் ஓம்கார வடிவத்தில் தான் இருக்கும். அதை நாம் குறிப்பாக இங்கே எடுத்துக்கிடணும். அதற்கடுத்து கங்கை பாம்பு நம்ம ஏற்கனவே செய்திகளை நிறைய பார்த்துருக்குறோம். இறைவன் பலரால் புகழப்படுகிறார். அவருடைய திருவடியை பலர் புகழ்கிறார்கள். திருவடி அருள் புகழ்தல் சாதனம். இந்த புகழ்தல் என்பது சரியையில் நடக்கும், கிரியையில் நடக்கும், யோகம் ஞானம் எல்லாத்துலேயும் நடக்கும். ஆனால் ஒரு எந்த சாதனத்தில் நிற்கிறாரோ அதற்கேற்றபடி அதற்கு ஆற்றல் அதிகம். சரியையில் நிற்கும்போது துதித்தலுக்கும், கிரியையில் நின்று துதித்தலுக்கும், ஞானத்தில் நின்று துதித்தலுக்கும் படிநிலை என்ன செய்துக்கிட்டே இருக்கும்? மாறிக்கொண்டே இருக்கும். அதில் நமக்கு என்ன பாடம்னா, நம்ம பாடுறவங்க பாடுறீங்களா பாடலையாங்கிறது முக்கியம் இல்லை. என்ன சாதனத்தில் நின்று பாடுறீங்க? நீங்கள் சரியையாளராக பாடுறீங்களா? ஞானிகளுக்கு அந்த வேறுபாடு கிடையாது. திருநாவுக்கரசர் சரியையில் நின்னான்னு நம்ம தான் சொல்கிறோம். சாஸ்திரம் அதை ஒரு உபசாரணம் தான் சொல்லுது.
அப்போ திருநாவுக்கரசருக்கு கிரியை ஞானத்தில் சரியையில் தானே இருக்கிறார் அவர். வெறும் சரியை இல்லை, நம்ம இருக்கிறது வெறும் தனி சரியை. அவர் ஞானத்துக்கு வந்து சரியில் நிற்கிறார். நம்ம பாடுறதுலே 4 ஸ்டேஜ் பிரிச்சுக்கிடுங்க. பாடுறவங்கள்லையே இதில் எதுவுமே நிற்காமல் பாடுறவங்க 5 ஸ்டேஜ். இதில் எதுவுமே நிற்காமல் பாடுறவங்க எக்ஸ்பர்ட், மியூசிஷியன் எக்ஸ்பர்ட், அவ்வளோதான். அதில் எதை சேர்க்க முடியாது. சாதகரில் வரமாட்டார். அப்புறம் சாதகத்துக்குள்ளே வந்தால் 4 நிலை. என்னது? சரியையில் நின்று பாடுபவர், அவரை விட பலன் யாருக்கு அதிகம்? கிரியையில் நின்று பாடுறவர், அவரை விட பலன் யாருக்கு அதிகம்? யோகத்தில் நின்று பாடுறவரோட பலன் அதிகம், ஞானத்தில் நின்று பாடுறவர். அவருக்கும் பலன் அதிகம், அதை பெறுறவங்களுக்கும் பலன் அதிகம். ஒருவர் சரியையில் நின்று பாடுறதுனால அவருக்கு என்ன பலனோ அந்த லெவலில் தான் யாருக்கும் கேட்குறவருக்கும். அது நீங்கள் 4 நான்மணி மாலைன்னு ஒரு நூல் இருக்குது. அதில் இந்த பாடுறது கேட்குறது அது உள்ளத்தில் போய் பதிகிறதுலாம் ஒரு பாட்டாக இருக்குது. அடுத்த வகுப்பில் கூட வாய்ப்பு இருந்தால் அதை பார்க்கலாம். 4 நான்மணி மாலைங்கிறதுல 10 பாட்டு மாணிக்க வாசகரை பற்றி இருக்கும், 10 பாட்டு திருஞான சம்பந்தரை பற்றி இருக்கும், 10 பாட்டு சுந்தரரை பற்றி, 10 பாடல் மாணிக்க வாசகரை பற்றி. அதனால் அதுக்கு பேர் 4 நான்மணி மாலை. கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாசங்கிறவர் எழுதினது. அதில் இந்த சொல்கிறவர் கேட்குறவர் காதுக்குள்ளே போகிறது மனசுக்குள்ளே பதிகிறது இதெல்லாம் ஒரு பாட்டாகவே இருக்குது. எனவே பாடுறதுங்கிறது எல்லாமே ஒரே நிலை. ஆனால் நாயன்மார்களுக்கு எல்லாருக்கும் ஒரே நிலை தான். மாணிக்க பாட்டு என்ன வேலை பண்ணுமோ அதே வேலை தான் யார் பாட்டு பண்ணும்? அப்பர் பாட்டு பண்ணும். அங்கே போய் இப்படி பிரிக்கக்கூடாது. சம்பந்தர் பாடலுக்கு ஒரு மதிப்பெண், அப்பர் பாடலுக்கு ஒரு அப்படி எடுக்கக்கூடாது. அங்கே நான் சொன்னது யாருக்கு தான்? அவங்க மார்க்கங்கள் ஞானத்தில் சரியில் தானே நிற்கிறாங்க. மார்க்கம் அவங்களுக்கு முழுமை பெற்றுட்டு அவங்க நமக்காகத்தான் ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகத்தில் நிற்கிறாங்க. சரி, அப்படியே நீங்கள் ஞானத்தில் சரியினாலும் அவங்க கிரியைக்கு போகிறதோ யோகத்துக்கு போகிறதோ பெரிய அரிய விஷயம் கிடையாது. நம்ம போக மாட்டோமாங்கிறதே நமக்கு தெரியாது. அவங்களுக்கு அது என்ன விஷயமே கிடையாது, அரிய விஷயமே கிடையாது. இறைவனே அவங்களுக்கு எல்லாம் கொடுப்பார். சரியா? இப்போ காயமே கோயிலாகன்னு பாடினது யார்? அப்பர். ஆமாம், உள்ளம் பெருங்கோயில்னு பாடினவர் தான் திருமூலர். காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மனமடி லிங்கமாக நேயமாய் நெய்யும்பாலா நிறைய நீர் அமையாட்டி பூசனை ஈசனார்க்கு போற்றவை காட்டினோமே அப்பர் பாடுறாரு. இந்த மந்திரம் முழுவதும் யோகம். ஆனால் என்ன மாறிக்கு பாடுறாரு? சரியை மாறிக்கு பாடுறாரு. பாடுறவர் யார்? ஏன் பிளான் பண்ணியே தப்பு தப்பாக சொல்லிட்டு இருக்கீங்களா? பாடுறவர் சரியை மாறிக்கு யோகத்தை பாடுறாரு. அப்போ அதுலேருந்தே தெரியுது அப்பரை நம்ம எதில் வச்சு பார்க்கக்கூடாது, நம்ம நினைக்கிற சரியையில் வச்சு பார்க்கக்கூடாது. அவங்க நமக்கு வழிகாட்டுறதுக்காக இறங்கி வந்திருக்கிறாங்கன்னு எடுத்துக்கணும். ஆனால் நீங்கள் அந்த பாடலில் 4 நிலை இருக்குது. பாடுறவங்க எல்லாருமே ஒரே கேடர் கிடையாது. இன்றைக்கி தெரிஞ்சுக்கிடுங்க, புது செய்தி. இந்த சாதனம் செய்கிறதுலன்னா அவங்க எதுலேயும் சேர்க்க முடியாது. அவங்கள சரியையிலையும் அவங்கள என்ன செய்ய முடியாது, சேர்க்க முடியாது. சரியையிலையும் சேர்க்க முடியாது. அப்போ அவங்க நமக்கு மார்க்கத்தை தர முடியாது. அப்படி பாடுறவங்க எதை தர முடியாது? மார்க்கத்தை தர முடியாது. அதைத்தான் நாம் இதில் என்ன செய்யணும், அந்த இதாக பிரித்து கொள்ளணும். சரியா? அப்போ பாடுபவரும் தன்னை அதை நோக்கி போகணும். நான் பார்த்துருக்கேன் இதெல்லாம் கண்ணால். அவங்க அதை இதில் இந்த இடத்துலேருந்து நம்ம எடுத்துக்கொள்ளணும். திருவடியை பலரும் புகழ்கிறார்கள்னு சொல்லிட்டார். திருவடினா அருள்னு அர்த்தம். அந்த இடத்துல அருளை புகழ்கிறார்கள்னு அர்த்தம். இப்போ நம்ம பாடுறவங்க எல்லாருமே அருளை புகழ்தல்னு புரிஞ்சா பாடுறோம். நம்ம அப்பர் தேவாரம் பாடுறோம், சுந்தரர் தேவாரம் பாடுறோம், ஞானசம்பந்தர் தேவாரத்தை பாடுறோம், நினச்சி தானே பாடுறோம். இது அருள்ங்கிற அறிவு வந்தால் பாடுறோம். நாம் அவன் அங்கே என்னத்துன்னு வண்டிகிட்டு இருக்கேன், செல்லங்க கொண்டா அதை தூக்கி தலை சுற்றி தூர போடு, என்னத்தை தேடுறான்? அதான் நான் சொல்லுவேனடா. பாரு அதையாடா எதையா ஒன்றை கவனிடா. அப்போ அருளை புகழ்தல்னு சொல்கிறாரு. முதல்ல பாடுறவருக்கு நம்ம எதை புகழ்கிறோம்னு தெரியணும். அப்போ அருள்னா என்னதுன்னு தெரியணும்ல. அருள்ங்கிறது இறைவனுடைய குணம், அதை புகழ்கிறோம். தேவாரம் பாடுறவங்களுக்கெல்லாம் இந்த அறிவோடு தான் பாடிட்டு இருக்காங்களா? அவங்கள பொறுத்தவரை 1ஆம் திருமுறை 2ஆம் திருமுறை 3ஆம் திருமுறை அதுதான் தெரியும். அருள்ங்கிறதே என்ன செய்யாது, தெரியாது. அது எந்த நிலையில் தெரியும்? சரியில் தெரியாது, கிரியையில் தெரியாது, யோகத்தில் புரிய ஆரம்பிக்கும், ஞானத்தில் நல்லா புரியும். அப்போ இந்த பண்டிசை பாடுறவங்க எது வரைக்கும் வரணும்? யோகம் வரைக்கும் வரணும். யோகத்தை கிராஸ் பண்ணணும்.
நீங்கள் இதெல்லாம் இப்போ நம்ம ஓதுவாரெலாம் ஓரளவு அதில் தோய்ந்திருக்கிறார். அவர் நிறைய விஷயங்கள் சொல்கிறதுல வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நிறைய விஷயங்கள் அதில் தோய்ந்திருக்கிறாரு. அதை விட எவ்வளோ பெரிய அரிய செய்தி. யாருக்கே சீனியர், அவருக்கு 4 வருஷம் சீனியர். எவ்வளோ பெரிய விஷயம். அதெல்லாம் மாணவர்களுக்கு ஒரு வரம். அது சீனியராக இருந்து அதை படித்து அதை ஞானத்தோடு பேசுகிறாரு. ஒரு காலத்தில் ஓதுவார்களே சைவ நூல்களுக்கு உரை எழுதுனாங்க. பட்டுச்சாமி ஓதுவாருங்கிற ஒரு ஃபேமஸான ஓதுவார். பட்டுச்சாமி ஓதுவார். அவர் வந்து திருவிளையாடல் புராணத்துக்கு உரை எழுதியிருக்கிறார். அந்த காலத்தில் ஓதுவார்கள் ஞானமார்க்கிகளாக இருந்தாங்க. அது முடியுமான்னு பார்க்கணும். கிரியையில் எக்ஸ்பர்ட் ஆகணும், யோகத்தில் எக்ஸ்பர்ட் ஆகணும், ஞானத்தில் எக்ஸ்பர்ட் ஆனால் தான் ஒரு பன்னிசை பாடுறவன் முடிவு பெற. எல்லாருக்கும் இது. இப்போ நான் இருக்கிறேன்னா ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஆச்சாரிய அபிஷேகம் வாங்கினேன்னு ஒருத்தர் சொன்னால், சாஸ்திரப்படி அவர் வேள்வி செய்த பிறகு தான் இறைவனுக்கு அபிஷேகமே பண்ணணும். வேள்வி முடிச்சுட்டு அந்த வேள்வியில் இருக்கிற அந்த கும்பத்தை வச்சு தான் அபிஷேகமே பண்ணணும் சாஸ்திர நியதிப்படி. ஆனால் அதை வந்து நம்ம அது கிரியையோடையும் செய்யலாம், கிரியை இல்லாமலும் செய்யலாங்கிறதுல அது இல்லாமலும் செய்கிறாங்கிற சலுகையை எடுத்துக்கிட்டு செய்கிறோம். ஆனால் இது மாதிரி சாஸ்திரம் பேசுகிறவருக்கு என்ன செய்ய தெரியணும். நம்ம ஐயா சூப்பராக வேள்வி பண்ணுவார். நீங்களாம் பார்த்ததில்ல, நாங்கள் பார்த்துருக்குறோம். அவரே வேள்வி முன்னால் உட்காந்து பண்ணுவார். நம்ம கூட உட்காந்து போனால் நம்மளையும் ஹெல்ப் பண்ண சொல்லுவார். இந்த இதில் வர்றவங்க தெரிஞ்சுக்கிடுங்க. இதில் வந்து பேசுகிறவனாக இருந்தாலும் 4 மார்க்கத்துலேயும் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். பாடுறவனாக இருந்தாலும் 4 மார்க்கத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் தான் அவனால் சைவத்துக்கு பிரயோஜனம். இல்லைன்னா அவன் ஒரு ஏரியாவுக்குரிய ஆளாகவே என்ன செய்யப்படுவான், பார்க்கப்படுவான். அது கடைசியில் என்ன ஆகும்னா, நம்ம வந்து சைவத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு தேவாரம் சைவத்தை காப்பாற்றும், ஒரு திருமுறை சைவத்தை காப்பாற்றும். நம்ம யாரும் சைவத்தை காப்பாற்ற முடியாது. அது சூரியனை வந்து நட்சத்திரம் காப்பாற்ற முடியுமா? காப்பாற்ற முடியாது. நம்மளை நாம் காப்பாற்றிடுறதுக்கு வழி தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். எதை காப்பாற்றுறதுக்கு வழி சொல்லலை. சைவம் நம்மளை காப்பாற்றுற அளவுக்கு சைவம் இல்லை. அது 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 சில கோயில்களில் வந்து 40 வருஷம் கும்பாபிஷேகம் நடக்காமல் கிடக்குது. கோயில் என்னாச்சுது? 41வது வருஷம் கழிச்சு போய் கும்பாபிஷேகம் நடத்துகிறேங்கிறான். சாமி அது வரைக்கும் யார்கிட்டயே போய் எனக்கு கும்பாபிஷேகம் நடத்துன்னு கேட்டாரா? கோயில் இருந்ததில்ல. அதனால் அதை இதில் எடுத்துக்கொள்ளணும். மழுப்படை உடையவருங்கிறது, மழுங்கிறது ஞான குறியீடு. நேற்று அதானே பார்த்தோம். சிவபெருமான் என்ன ஆயுதம் வச்சுருந்தாலும் ஞானம்தான். அம்மை திரிசூலம் ஞானம் பேசியிருக்கிறோமா? சிவனுடைய முருகனுடைய வேல் ஞானம். அது சிவபெருமான் ஞானவாள் ஏந்தும் ஐயர், ஞான வாழ்னே சொல்லிட்டார். அந்த வாழ்ங்கிறது திரிசூலத்துக்கு பொருந்தும், மழுவுக்கு பொருந்தும், வேலுக்கு பொருந்தும். முருகனுக்கே பேர் ஞான பண்டிதன் தான். அதையும் இதில் பதிவு செய்தார். உமை பாகராக இறைவன் இருக்கிறார். உமைபாகன் என்பதை சொல்லி அருளை உணர வச்சார். பாடினதும் எதைத்தான்? அருளை தான். நான் ஒரு சிம்பிளான உதாரணம் சொல்கிறேன். இப்போ சூரிய ஒளி இருக்குது. சூரிய ஒளியை வச்சு நம்ம எதெல்லாம் பார்க்குறோம்? பொருட்களை பார்க்குறோம். காலையில் 8 மணிக்கு சூரிய ஒளி நம்ம வீட்டுக்கு கேட்டு தெரியுது, எடுத்த வீட்டுக்கு கேட்டு தெரியுது, மரம் இருக்கிறது தெரியுது, மலை இருக்கிறது தெரியுது, மனுஷன் போகிறதுலாம் தெரியுது. சூரிய ஒளியை வச்சு எதை பார்த்தோம்? பொருளை பார்த்தோம். புரியுதா? அதே சூரிய ஒளியை வைத்துக்கொண்டு யாரையும் எதையும் பார்க்கலாம்? சூரியனையும் பார்க்கலாம். சூரிய ஒளியில் எத்தனை ஸ்டேஜ் இருக்குது? உலகத்தையும் பார்க்கலாம். அந்த ஒளியை வைத்தே சூரியனை, அது அப்படியே இறைவனுக்கு பொறுத்துங்க. இறைவனுடைய அருளை கொண்டு பொருளை பார்க்கலாம். அது கட்டுநிலை. இறைவன் அருளை கொண்டு யாரையே பார்க்கலாம், அது வீட்டு நிலை. இந்த டெஃபினிஷனாவது தெரியுமா தேவாரம் பாடுறவங்களுக்கு? இந்த டெஃபினிஷன் கூட தெரியாமல் தேவாரத்தை பாடுறதுன்னா அது வந்து எதில் போயிடும்? இசையில் போயிடும். எதில் சேராது? ஞான சம்பந்தன். இது பாடினவர் சம்பந்தன் அல்ல. ஞானத்தோடு பாட முடியாது. அந்த பாட்டில் என்ன இருக்காது? ஞானம் இருக்காது. அப்பர் சுவாமிகள் நாவுக்கரசன் பட்டம் வாங்கியிருக்கிறாருங்க. அது நாவுக்கரசனுடைய பாட்டாக இருக்கணும். சுந்தரர் தோழனாக இருக்கிறாரு. அதை உணர்ந்து பாடணும்னா என்ன வராமல் முடியாது? முடியவே முடியாது. ஞானம் வந்தே தீரணும். நீங்கள் உங்கள் பாட்டில் பன்னிசை வந்தாலும் வராட்டாலும் என்ன வந்தாகணும்? அதை அழகிய சோலைகள் சூழ்ந்த சோலையை நாம் அருளாய் பார்ப்போம். அடுத்த பாடப்பகுதி பதிவு செய்வோம்.